நேற்று ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்கங்க நிரந்தரமாக. இப்போ நல்லா இருக்கோம் நாங்கள். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லையே இன்னொரு இன்சிடெண்ட் கூட நடந்துச்சுங்க. அது என்னன்னா பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசு தாங்க இருக்கும் அப்போது. அப்போ எங்கள் ரூமுக்கு 8th ரூமில் ஒரு அம்மா கேன்சருக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்க பொண்ணு தாங்க அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு 2 குழந்தைங்க, ஒன்று பொண்ணு இன்னொன்று பையன். கொஞ்சம் சின்ன சின்ன பொண்ணுங்க தான், 2nd ஸ்டாண்டர்டு, கொஞ்சம் சின்ன பையன், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ டாக்டர் அவங்க ரூமுக்கு ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் எங்கள் ரூமுக்கு ரவுண்ட்ஸ்க்கு வரணும். அப்போ வரப்போ என்னோட பொண்ணு அவங்க பசங்க எல்லாரும் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, உங்கள் ரூமுக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க, நீங்கள் உள்ளே போங்க, நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அட்டெண்டராக நான் உள்ளே போய் இருந்தேங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் போனதுக்கப்புறம் நான் போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அக்கா இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அண்ணைய நீங்கள் 3 பேரையும் பார்த்துக்கிறீங்களா, நான் போயிட்டு நைட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா அந்த அண்ணே சொல்லுவாங்க, உங்க பாப்பா கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தாங்கல்ல, அந்த செயினை காணோம், பார்த்துக்கோங்க, அந்த செயின் இப்போ காணோம், பார்த்துக்கோங்க, கழட்டி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சுங்க. இல்லையே, கழட்டலையே. ஏன்னா பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்பா அவ்வளோ சேவிங்ஸ்லாம் இல்லைங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவளோட 100வது நாள், அவள் பிறந்த 100வது நாளைக்கு நாங்கள் அவளுக்கு சின்னதாக கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அந்த செயின் தான் அவள் போட்டிருந்தா. நான் கழட்டி வைப்போன்னு சொன்னேன். இவங்க அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை அவள் போட்டுக்கிட்டோம், கழட்ட வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த செயினை காணோம். சரின்ட்டு பதட்டமாக சிசிடிவி கேமராவுக்கு போனேங்க. போனால் அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நைட்டு டைம் ஓவர் ஆயிடுச்சு, அவங்க 5 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க, நீங்கள் அதனால் நாளை காலையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொன்னதுக்கு ஏற்கனவே அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரு, இதையும் சொன்னோம் அப்படின்னா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுவாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சின்னதாக முகம் ஏதாவது வாடினா கூட நம்ம வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, முக்கியமாக ஹஸ்பண்டு கண்டுபிடிச்சிட்டாரு. என்னாச்சு என்ன அதனால சொல்லவுமே இருக்க முடியலங்க. நகை ரேட்டு விற்கிற விலைக்கு எப்படிங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே எங்ககிட்ட காசு இல்லை. அப்போ அந்த செயின் இருந்தது. அப்போ அந்த செயினையும் காணலைங்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவரை பார்க்குறதா, எங்கிட்ட குழந்தைய பார்க்குறதா, செயினை கண்டுபிடிக்கிறதா, எனக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் என்ன